பேக் டு அவர் வேணுவனம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வேணுவனம் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாகவே எஸ்ஐஆர், அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்றுருக்கு. இந்த நேரத்தில் புதுசாக சேரக்கூடிய வாக்காளர்கள் தங்களை புதிய வாக்காளர்களாக இந்த 2026 எலெக்ஷன்லேயே ஓட்டு போடுற மாதிரி தங்களை இணைச்சிக்கிறதுக்கும், இல்லை 18 வயசு நிரம்பி ரொம்ப நாள் ஆகியும் இதுவரைக்கும் ஓட்டர் ஐடியே எடுக்காதவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுற மாதிரி நம்ம புதுசாக வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதிய வாக்காளர் இணையருக்கு அந்த வாக்காளர் படிவம் சொல்லக்கூடிய படிவம் 6 ஃபார்ம் 6 வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ கிட்டே நம்ம அந்த ஃபார்மை வாங்கணும். நமக்கான பிஎல்ஓ அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை நம்ம தெருவில் இருக்கக்கூடிய மற்ற யாருக்காவது அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம இடையில கொடுத்த அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் இந்த டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம். அதற்கு கீழே நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓன்னு இருக்கும். அதில் அவருடைய பேரும் அதில் ஃபோன் நம்பரும் இருக்கும். அவருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம அந்த ஃபார்ம் 6 படிவத்தை வாங்கிக்கணும். அப்படி இல்லை அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் 6 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 6 அப்புறம் உறுதிமொழி படிவம் 2 சேர்த்துமே கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். வாங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஃபார்மில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கும், அதாவது சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களோட சட்டமன்ற தொகுதியோட நம்பர், அதோட உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னவோ அந்த இதை எழுதிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து என்னோடய சட்டமன்ற தொகுதியையும் நம்பரையும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியோட பெயரையும் எழுதியிருக்கிறேன். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோடைய நம்பர் தெரியலனா கூகுளில் போய்ட்டு இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எண் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். அதேமாதிரி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். அந்த நம்பரை எழுதிருங்க. உங்களோட சட்டமன்ற தொகுதி பெயரையும் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்மில் 1ன்னு போட்டிருக்கும். 1ல் ஏ, அதாவது நம்மளுடைய பெயர் மாநிலத்தின் அலுவலக மொழியில் ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் உங்களோட பேரை நம்ம தமிழ் மொழியில் எழுதிக்குவோங்க. ரெண்டாவது அது கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸில் உங்கள் பெயரை இங்கிலீஷில் எழுதிக்குவோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முதல் பெயரை தொடர்ந்து நடுப்பெயர், குடும்ப பெயர் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். அந்த 2 பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதாவது அந்த 2வது இருக்கக்கூடிய பாக்ஸில் உறவினர்கள் யாரேனும் ஒருவருடைய பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் தந்தையோ தாயோ கணவரோ மனைவியோ, அதில் நீங்கள் யார் பேரை உங்களுக்கு உறவினர் பேரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய எங்கள் அப்பா பேரை எழுத போகிறேன். அதனால் தந்தைங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே உள்ள பாக்ஸில் பேரை வந்து தமிழில் எழுதிடணும். இப்போது அதுக்கு கீழே 2Bன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் அந்த உங்களுடைய தந்தை பேரோ தாய் பேரோ அதை நீங்கள் எழுதுகிற பெயரை இங்கிலீஷில் எழுதிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷனில் விண்ணப்பதாரரின் கைபேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கே நம்பர் இருந்துச்சுன்னா மேலே உள்ள பாக்ஸில் எழுதிருங்க. இல்லை நம்பர் இல்லை உறவினரோட கைபேசி எண்ணு தான் இருக்குன்னா அந்த கீழே உள்ள பாக்ஸில் உங்கள் உறவினருடைய ஃபோன் நம்பரை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 4வதாக விண்ணப்பதாரரின் மின்னஞ்சல் முகவரி. அது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் எழுதுனா எழுதலாம், இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு 5வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆதார் எண்ணுன்னு இருக்குல்ல, அதில் ஆதார் நம்பர் இருந்தால் எழுதுங்க. இருந்துச்சுன்னா அந்த ஆதாருங்கிறத டிக் பண்ணிவிட்டு அந்த ஆதார் நம்பர் எழுதிருங்க. இல்லைன்னா இல்லைங்கிறத டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாலினம் கேட்டிருக்காங்க. ஜெண்டர் ஆண்னா ஆண் கிளிக் பண்ணிக்கோங்க, பெண்ணுனா பெண்ணுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க, 3ஆம் பாலினம்னா 3rd ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 7வது இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற குழுவில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு அந்த வரிசையில் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு ப்ரூஃபாக ஆதார் அட்டையோ இல்லை பெர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ இல்லை அப்படி இல்லைனா நம்ம ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 8வதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ், அதாவது குடியிருப்பு என்னென்னா வீட்டு நம்பரு, நெக்ஸ்ட்டு தெரு, அதுக்கப்புறம் வந்து சிட்டி பேர், டவுன் பேர், அப்புறம் இப்போ என்ன போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு நீங்கள் என்ன தாலுக்காவில் வர்றீங்களோ அந்த தாலுக்கா, மாவட்டம், மாநிலம், இது எல்லாமே அந்த 8வது பாக்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸை இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அட்ரஸுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒன்று வைக்கணும். அந்த ப்ரூஃப்க்கு நம்மளுடைய கரண்ட் பில் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஆதார் அட்டை வைக்கலாம், அப்படி இல்லைனா அப்புறம் நேஷ்னலைஸ் பண்ணப்பட்ட பேங்க்கு அந்த பேங்க் புக்கு வைக்கலாம், அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நம்ம ஏதாவது ஒன்று அது கூட அட்டாச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்துக்காக ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ அட்ரஸ் ப்ரூஃப்காக இன்னொரு டாக்குமெண்ட்டும் இந்த ஃபார்மோட நம்ம அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 9வதாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து அதாவது இயலாமை வகை ஏதேனும் இருந்தால், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்க அதை வந்து கம்பல்சரி குறிக்கணும்னு இல்லை, அதை குறிக்கணுனாலும் குறிச்சிக்கலாம்.
அதுக்கான ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபையும் அதோட அட்டாச் பண்ணிடுங்க. இது கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு அந்த 10ஆவதாக இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர், அதாவது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரோட டீட்டெயிலாவது அதில் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து என்னுடைய பேருக்கு பதிலாக அது பக்கத்தில் எங்கள் அப்பாவுடைய பெயர் முருகன்கிறத நான் எழுதுகிறேன். அப்புறம் ரிலேஷன் வித் அப்ளிகண்ட், அவங்க வந்து அப்ளிகண்ட்டுக்கு என்ன உறவு முறைங்கிறத எழுதணும். தந்தைனா தந்தை, அப்புறம் அவங்களுடைய எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை நம்ம இதில் எழுதணும். கீழே அதை அப்படியே தமிழில் கேட்டிருக்காங்க, அதை தமிழில் ஃபில் பண்ணணும். கடைசியாக ஃபைனலாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழின்னு இருக்குல்ல, அதில் நான் ஒரு இந்திய குடிமகன், என் பிறந்த இடம் கிராமம்னு இருக்குல்ல, அதில் உங்கள் வில்லேஜ் நேம் எழுதிக்கோங்க. அடுத்து மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தின் பெயர் எழுதிக்கோங்க. அப்புறம் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இருக்கும், அதில் நம்ம மாநிலத்தோட பெயரை நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டாவதாக உறுதிமொழியில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கொஸ்டின், படிவம் 6 வரிசை எண் 8 தெரிவிக்கப்பட்டுள்ள முகவரியில் நான் சாதாரணமாக 5 மாதம் 20 ஆண்டுகள் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கிறீங்கிறத போட்டுக்கோங்க. அதில் மாதம் மற்றும் ஆண்டை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது அந்த உறுதிமொழி படிவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு முதல் முறையாக விண்ணப்பிக்கிறேன் மற்றும் எனது பெயர் வேறு எந்த சட்டமன்ற தொகுதியிலும் இடம் பெறவில்லை அப்படிங்கிறது, அதாவது நமக்கு வேறு எங்கேயும் ஓட்டு இல்லைங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நாலாவதாக என்ன கொஸ்டின்னா, அதாவது பிறந்த தேதி, வயது ஆதாரத்திற்கு மேலே நம்ம முன்னாடியே குறிச்சிருப்போம். அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆவணத்தை நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு ஆதாரத்தை கொடுத்துருப்போம். ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரே ஒரு ப்ரூஃப் தான் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த 4வது காலத்தை ஃபில் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா இந்த 4வது காலத்தை மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி விட்ருங்க. ஃபைனலாக அந்த ஃபார்முக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய தேதியில் நீங்கள் என்ன தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதி எழுதிக்கோங்க. இடம், உங்களுடைய ஊரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டிருக்கிறதுல அதில் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்முக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்திற்கான ஒப்புகை சீட்டு ரசீதுன்னு இருக்குல்ல, அதை வந்து அந்த பிஎல்ஓ ஃபில் பண்ணி நமக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டு தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அத்தாட்சி. நெக்ஸ்ட்டு இதோடு இல்லாமல் ஃபைனலாக ஒரே ஒரு உறுதிமொழி படிவம் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணி இந்த தடவை நம்ம கொடுக்கணும். அது எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த உறுதிமொழி படிவத்தில் புதிய வாக்காளராக சேர்கிறதுக்கு நம்ம இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் விண்ணப்பதாரின் பெயரில் நான் என்னோடய பெயரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கைபேசி எண்ணில் என்னுடைய ஃபோன் நம்பரையும் எழுதிக்கிறேன். முகவரியில் என்னுடைய அட்ரஸும் எழுதிக்கிறேன். அடுத்து அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து தந்தை பாதுகாவலரின் பெயர்ன்றிருக்கு. நான் என்னுடைய தந்தை பெயரை அதில் எழுதிக்கிறேன். ரெண்டாவது தந்தையுடைய அடையாள அட்டைன்னு கேட்குறாங்க, வாக்காளர் அடையாள அட்டை. அது இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா அது கம்பல்சரி இல்லை. நெக்ஸ்ட்டு தாயாரின் பெயர்னு கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய அம்மா பெயரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே தாயாருடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க. அதுவுமே நம்ம கம்பல்சரி இல்லை, இருந்தால் எழுதலாம், இல்லைனா வேணாம். அடுத்து துணைவரின் பெயர், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த பெயர் எழுதுங்க. அதுவுமே கம்பல்சரி கிடையாது. மெயினாக இதில் கம்பல்சரியாக தந்தை பெயர், தாயார் பெயர், இது ரெண்டும் கம்பல்சரியாக எழுதணும். நெக்ஸ்ட்டு அது கீழே 2 பாக்ஸ் இருக்குது. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள். இப்போ எனக்கே 2002 ஓட்டு இருந்து இடையில டெலீட் ஆகி இப்போ நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் நான் இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸை ஃபில் பண்ணணும். இப்போ எனக்கு 2002 ஓட்டு கிடையாது. ஸோ நான் எங்கள் அப்பாவோட ஓட்டோ இல்லை என்னுடைய அம்மா தாத்தா பாட்டி இதில் யாரோ ஒரு ஓட்டை தான் நான் ரெஃபரன்ஸாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் ரைட் சைடு உள்ள பாக்ஸ் இருக்குல்ல, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள முந்தைய பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளரின் உறவினர் விவரங்கள், அதாவது உங்கள் அப்பா இல்லை அம்மா தாத்தா பாட்டியோட 2002 திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 2005 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பழைய லிஸ்ட்டில் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட லிஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் 2002 உள்ள எங்கள் அப்பாவுடைய டீட்டெயிலை நான் எழுதிடுறேன். அதில் பெயர்ன்னு இருக்கிறதுல எங்கள் அப்பாவுடைய பெயர், அவருடைய 2002 ஓட்டர் ஐடி அது இருந்தால் தெரிஞ்சே எழுதிக்கலாம், அது கம்பல்சரி கிடையாது. அப்புறம் உறவினர் பெயர்னால் எங்கள் அப்பாவுடைய அப்பா பெயர், அந்த 2002 அவருக்கு உறவினர் பெயராக என்ன போட்டிருந்தது, அவருடைய அப்பா பெயர் போட்டிருக்கு, நான் அந்த பெயரை எழுதிட்டேன். மூணாவது உறவு முறை, அதில் தந்தைன்னு எழுதணும். அதாவது என்னென்னா முருகன்கிறவருக்கு அந்த சாத்தா குட்டிங்கிறவர் என்ன உறவு முறை அப்படிங்கிறத அதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு மாவட்டம், என்ன மாவட்டம், மாநிலம். அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர். 2002 இப்போ என்னோட சட்டமன்ற தொகுதி 224. 2002 என்னோட சட்டமன்ற தொகுதி என்ன நம்பரோ அதை அதில் எழுதணும். அதேமாதிரி பாகம் எண், 2002 என்னோட பாகம் எண் என்ன அப்படிங்கிறத அந்த 2002 லிஸ்ட்லேயே இருக்கும். நான் இப்போ உங்கள்கிட்ட நோட்டீஸ் பண்ணுறேன், அதில் இருக்கும். அதே மாதிரி வரிசை எண்ணும் அந்த பேருக்கு நேராக இருக்கும். அந்த 3 டீட்டெயிலையும் நம்ம கரெக்டாக இதில் ஃபில் பண்ணணும். ஃபைனலாக அந்த மார்க் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே வாக்காளரின் கையொப்பம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு உங்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுக்கும்போது அந்த ஏஜ் ப்ரூஃப்காக வச்ச ஆதாரத்தையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப்காக வச்ச அந்த ப்ரூஃபையும் சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துருங்க. அவங்க அதுக்கான ஒப்புகை சீட்டையும் உங்கள்கிட்ட கட் பண்ணி கொடுத்துருவாங்க.
இதுதான் அந்த 2002 லிஸ்ட்டு. இதுலேயே நம்ம பழைய சட்டமன்ற தொகுதி நம்பரு, அப்புறம் அது என்ன பார்ட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட மெம்பர்ஸோட அது வருஷ நம்பர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்தா நம்ம அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இதை நீங்கள் மேக்ஸிமம் பண்ணிட்டாலே வர்ற 2026 எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.